ஹாய் காய்ஸ், நம்ம ஜெய்யாக்க சாரோட மாமரம் மூவி ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் 50வது நாளை நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் தேட்டருக்கு முன்னாடி தான் இருக்கேன். இன்றைக்கும் படம் பார்க்க போகிறேன். செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய டைம் நான் இந்த படம் பார்த்துட்டேன். இது உண்மையான காதலர்களுக்கும் உண்மையான காதலுக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். காதலர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய விருந்து. ஸோ எல்லாருமே வந்து படம் பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் பார்க்க போகிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மண்ணில் விழுந்தது விதை அல்ல, என் காதலின் கருவே. உயிரே உயிரே உணர்வின் உருவே. அது உண்மைதான். ஆனா விழுந்தது ஏன் ஆளு இல்ல, உங்க ஆளு. என்னமா அப்படி பாக்குற? உன் பையன் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணா? பெருசா ஒண்ணும் இல்லமா, சின்ன சின்ன தப்பு தான். எது எப்படி இருந்தாலும் உன் பையன் மட்டும் பிரமாதமா படிக்கிறான். உன் ஆசைப்படிய சொசைட்டில பெரிய பொசிஷனுக்கு வரணும். இது உன் மேல் சத்தியம். எனக்காக வருத்தப்படாத ராஜா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? பொதுவாகவே எல்லா பொண்ணுங்களும் தன் காதலனோட இதயத்துல தான் மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் என் காதலன் உனக்கு இதயமாவே இருக்கிறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதும் ராஜா. ஒன் மோர் திங் ராஜா, நம்ம காதல் சின்னமா வளர்த்த மாமரம் உனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ? நாம பிரிஞ்சிருந்த காலத்துல என் மனசுக்கு ஆறுதலா இருந்தது அது மட்டும்தான். மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனா அதுதான் எனக்கு தாஜ்மஹால். அதை நீ பத்திரமா பார்த்துக்கோ ராஜா. மீனாட்சி இருக்காடா, அவனுக்கு வலிக்குண்டா. பாவண்டா என் மீனாட்சி, பாவண்டா. அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுமே. வேற யாரும் அவளை கஷ்டப்படுத்த கூடாதா, வேற யாரும் அவளை கஷ்டப்படுத்த கூடாதா. பாவண்டா என் மீனாட்சி, பாவண்டா மீனாட்சி. உயிரே உயிரே உணர்வின் உருவே. இருவரும் சேர்ந்து பதியம் இட்ட மரமே, உயிராய் காப்பே. கிளையை செய்விலும் தோன்றுவது அவள் முகமே.